நம்ம முகத்தை அழகுபடுத்த என்னதான் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் இயற்கையாகவே நம்ம முகத்தை அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்மைல் தான். அந்த ஸ்மைலை மேலும் அழகுபடுத்துறதுக்காக நிறைய ஸ்மைல் சர்ஜரி எல்லாமே இருக்குது. ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தன்னுடைய திருமணம் நெருங்கிட்டு இருக்கு, என்னுடைய ஸ்மைலை இன்னும் அழகுபடுத்தணும்னு ஸ்மைல் சர்ஜரி பண்ணியிருக்காரு. அவர் உயிரிழந்துட்டார். இந்த மரணத்துக்கு என்னவெல்லாம் காரணமாக இருக்கும், நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும்னு ஆர்த்தோடோன்டிஸ்ட் டாக்டர் அஜித் அவர்கள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வாங்க என்னன்னு கேட்டுட்டு வந்துடலாம். வணக்கம், நான் தான் உங்கள் டாக்டர் அஜித். ஐ எம் அன் ஆர்த்தோடான்டிஸ்ட் அண்ட் டென்டோஃபிஷியல் ஆர்த்தோபீடிஷியன், அதாவது பல் மற்றும் தாடை சீரமைப்பு நிபுணர். ஒரு கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக இந்த டென்டல் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஸ்மைல் மேக் ஓவர்? ஸ்மைல் மேக் ஓவர் சர்ஜரி அப்படின்னா இது ஒரு தனி ப்ரொசீஜர் கிடையாது. இது மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர், எல்லாம் சேர்ந்த ஒரு ப்ரொசீஜர். எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு சிம்பிள் டீத் ஒயிட்டனிங், வெனீரிங்காக இருக்கலாம், இல்லை இம்ப்ளான்ட், பல் இல்லாத இடத்துல வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட்டாக இருக்கலாம், இல்லை கம் ப்ரொசீஜர், இகிற சரி செய்கிற ப்ரொசீஜராக இருக்கலாம், க்ரௌன் லென்த்தனிங் சொல்லுவோம். பல்லோட எக்ஸ்போஸ்ட் வெளியே தெரிகிற பக்கம் போதுமான அளவு எக்ஸ்போஸ் ஆகலைனாலும் ஸ்மைல் நல்லா இருக்காது, அதுவாக இருக்கலாம். இல்லை உங்களோட உதடு போதுமான அளவு எக்ஸ்போஸ் ஆகலை, இல்லை சாஃப்டாக இல்லை அப்படின்னாலும், ஸோ அதுக்கான காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு ப்ரொசீஜர் தான் ஸ்மைல் மேக் ஓவர். அது மட்டும் இல்லாமல் தாடைகளோட சர்ஜரி, ஜா போன்ஸ்ன்னு சொல்லுவோம், மேல் தாடை கீழ் தாடை, மேக்ஸிலா மண்டிபிள், அதோட சர்ஜரி. ஸோ இது எல்லாம் சேர்ந்த காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி. இதில் எதுவாக வேணால் யூ கேன் கால் இட் அஸ் அ ஸ்மைல் மேக் ஓவர். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த செல்ஃபி எராக்கு அப்புறமாவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஜியோ வந்ததுக்கப்புறமாவும் இந்த ஸ்மைல் மேக் ஓவர், ஸ்மைலை பற்றிய ஒரு கான்சியஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேஷண்ட் சைடில் நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான், இந்த டெத்து எதனால் வேணால் ஆயிருக்கலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, எல்ஏ அலர்ஜி, அதாவது லோக்கல் அனஸ்தீசியா அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அந்த அனஸ்தீசியா அலர்ஜினால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தால் ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவர் ப்ரீவியஸாக டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அனஸ்தீசியா பண்ணிக்கலாம். பேஷண்ட் சைடில் நீங்கள் ஒரு விஷயம், இஃப் யூ சஸ்பெக்ட், உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு அலர்ஜி ஆகும் சில விஷயங்கள் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எல்ஏ டெஸ்ட் டோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சின்னதாக கையில் இன்ட்ராடெர்மலாக ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எல்ஐ எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டோஸ் எல்ஐ போய்க்கலாம். ஸோ அதை நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் பேஷண்ட் சைடில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, உங்களுக்கு என்ன கோமார்பிடிட்டி, இது சம்மந்தமாக டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் இருக்குது, இல்லை செஸ்ட் பெயின் வந்திருக்குது, இல்லை இந்த டேப்லெட் எடுத்துருக்கிறேன், இது எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களோட டாக்டர்கிட்டையும் இன்டிமேட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. செகண்ட் திங், வேறு ட்ரக்ஸ் ஏதாவது இன்ட்ராக்ஷன், மாத்திரையோட இன்ட்ராக்ஷன் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்காம நான் இதுக்கு தானே பல்லு தானே எடுக்க வரேன், எனக்கு இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லாமல், என்னென்ன மாத்திரை எடுத்திருக்கீங்க, என்னென்ன பிரச்சனைலாம் வேறு இது முன்னாடி வந்திருக்கு, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னு எல்லாத்தையும் டீட்டெயில் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை உங்களோட டாக்டர்கிட்ட, உங்களோட டென்டிஸ்ட்டை சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் லோக்கல் அனஸ்தட்டிக் சிஸ்டமிக் டாக்ஸிட்டின்னு சொல்லுவாங்க, லாஸ்ட், LAST அப்படின்னா உங்களோட கொஞ்சமான லோக்கல் அனஸ்தீசியா சில சமயம் என்ன ஆகும்னா, வெசல்ஸ், பிளட் வெசல்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்டத்துக்குள்ளே பூந்துச்சுன்னா சிஸ்டமிக் ப்ராப்ளம் கூட வர வாய்ப்பு இருக்குது. லைக் சீசர்ஸ், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம், இது மாதிரியான வரதுக்கு சான்ஸ். பட் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப வெரி ரேர். ஆல்மோஸ்ட் 2 டெத் ஒரு வருஷத்தில், 2 டெத் பெர் இயர் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது. அதாவது ரொம்ப 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 ரேர். இது எப்போ வேணால் நடக்கலாம். பட் அன்லக்கி தட் இட் ஹஸ் ஹேப்பன்ட், இவங்களுக்கு நடந்திருக்கு. இது ஒரு எல்ஏ அலர்ஜியாக இருந்திருக்கிற பட்சத்தில் இமிடியேட் அனஃபைலாக்சின்னு சொல்லுவோம், டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவ். எல்ஏ போட்ட உடனே ரியாக்ஷன் வருது அப்படின்னா அது இமிடியேட்டான ஒரு ரியாக்ஷனாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் அந்த டெத்துக்கு காரணமானா அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு அவர் டென்டல் கிளினிக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. 4:30 மணிக்கு ஆரம்பித்து 7 மணி வரைக்கும் நடந்து 7 மணிக்கு மேலே தான் அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இது எல்ஏ அலர்ஜி, அனஃபிலெக்ஸாக இருக்கக்கூடிய சான்ஸ் கம்மி. இது என்னுடைய புரிதலில் நான் சொல்கிற விஷயங்கள். மேபி லாங் டியூரேஷன் ஆஃப் த ப்ரொசீஜராக இருந்திருக்கலாம். ரொம்ப நேரமாக வாயை திறந்து வச்சதில் அவரோட மேபி ஷாக்னால கூட அவர் இந்த மாதிரி ஆயிருக்கலாம். இல்லை சிஸ்டமிக் எல்ஏ நம்மளோட பிளட் வெசல்குள்ளே போய் சிஸ்டமிக் டாக்ஸிட்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கல் சிஸ்டமிக் டாக்ஸிட்டினால கூட இருந்திருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பேஷண்ட்டுக்கு என்னென்னா, உங்களோட கிளியர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை சொல்லிடுங்க. இது வரைக்கும் எல்ஏவே எடுத்துக்கல அப்படின்னா ஒரு எல்ஏ டெஸ்ட் டோஸ் போட்டுக்கலாமா டாக்டர்னு ஒரு தடவை கேட்டுக்கங்க.
அதுக்கப்புறம் ஸ்மைல் மேக் ஓவர் அப்படின்னு போனீங்கன்னா நீங்களாவே உங்கள் மைண்டில் இப்படி தான் இருக்கணும் என்னோட ஸ்மைல் அப்படின்னு சொல்லி டாக்டரையும் குழப்பாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிட்டு, ஏன்னா உங்களோட முக அமைப்புக்கும் உங்களோட தாடை அமைப்புக்கும் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டென்டல் சர்ஜனோ அல்லது மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜனோ ஒரு ஆர்த்தோடான்டிஸ்டோ நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களையும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ண விடுங்க. ப்ளஸ் எது தேவை, தீஸ் ஆர் எலக்டிவ், அதாவது எலக்டிவ் சர்ஜரி அல்லது எலக்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். அதாவது எமர்ஜென்சி இல்லாத எந்த ப்ரொசீஜருமே உங்களுக்கு ரொம்ப தேவையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதற்கான முன்னெடுப்புகளை செய்யுங்க. ரொம்ப தேவையில்லைங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜரை அவாய்ட் பண்ணிக்கிறது, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி.